நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்லோட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோமாஸ் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்போ ஆழாக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். சக்கரைன்னு எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது வந்து பவுடர் ஜாகரி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பூவா துருவி வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வேண்டாம். நமக்கு அது உள்ள ஸ்டஃப் பண்ணும் போது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி துருவிக்கோங்க. சிட்டிக்கு உப்பு நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த ஸ்வீட்டுக்கு நம்மளோட ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி வச்சுக்கோங்க. மேல் மாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த ஆழாக்கு மைதாவை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய். அந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவுல அந்த எண்ணெய் எல்லாமே படுறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி நல்லா கட்டியா பசைஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கட்டியா இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி வேண்டாம், பூரி மாவு மாதிரி பசைஞ்சுக்கோங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வறுத்து வச்ச கசகசா 2 டீஸ்பூன், கொப்பரை துருவினது 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சக்கரை 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரையும் கொப்பரையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கூட முந்திரி இல்லை பாதாம், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாவை எடுத்து பூரிக்கு திரட்டுற மாதிரி ரொம்ப தின் லேயராக திரட்டி மெல்லிசா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கோம். ஓரத்தை வந்து ஒட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஈரம் பண்ணிட்டு அந்த எட்ஜை எடுத்து இந்த பக்கம் ஒட்டி விட்டுறலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் பொரியும் போது வெளியே வரும். அப்புறமா எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணலாம். இல்லைனா சோமாஸ் மோல்டு இருந்ததுன்னா அது உள்ளே வச்சு அழுத்தியும் வெளியே இருக்க மாவை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த தின்னா இந்த ஷேப் பண்ணிங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு வானலில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இது மொத்தமாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க சோமாஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிதானமாக இந்த எண்ணெயில் போட்டுருங்க. பார்க்கும் போதே சூப்பரா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நம்ம நிதானமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் சோமாஸ் ரெடியா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலரு, ஷேப் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாவு அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 to 15 சோமாஸ் வரைக்கும் நீங்க ஈஸியா பண்ணலாம். பிகினர்ஸ் எல்லாருமே இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்லோட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்களும் எல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவர்ஸையும் கிராண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.